என் பேர் மதன்ராஜ், கோலப்பச்சேரி வீடு. வசந்தா டிராவல்ஸ் தான் கொத்துக்கு பயிர் வச்சுன்னு இருக்கேன். அவர் மேனேஜர் அவர் நான். அதனால் இந்த பயிரெலாம் வந்து அந்த ஏரிக்காலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 காவாயில் வருதுங்க. அந்த காவாலாம் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 அடி காவா பேர் அடிச்சு கட்டி விட்ருக்காங்க. அந்த காவாயில் ஏரி தண்ணி அடிச்சுட்டு இந்த தண்ணிலாம் இந்த கழிவுநீர் தண்ணி இது கிட்டத்தட்ட 200 வீடு 300 வீடு இருக்காங்க அந்த பக்கத்தில். இந்த நகரில் கட்டிருக்காங்க. அந்த நகரில் இருக்கிற தண்ணி பூரா இந்த 4 காவாயில் வந்து இந்த பயிரில் தண்ணி வருது. அந்த தண்ணியை எடுத்து சுத்தமாக எங்கேயும் கொண்டு கொடுத்துக்கு பேர் வச்சு நடவடிக்கை எடுக்கல. அது அந்த தண்ணி பூரா அந்த கைனுங்களில் பாஞ்சு கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நிலம் இருக்கும். இங்கேருந்து அந்த பனிமலை காட்சி வரைக்கும் அந்த 200 ஏக்கர் நிலமும் நாங்கள் பயிர் வைக்கிறதே கிடையாது. இது விஷயமா நான் 4-5 தான் கலெக்டருக்கு, சிஎம் முதலமைச்சருக்கு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அப்புறம் மனு கொடுத்தாச்சு. அது தாசில்தார் முதல்கொண்டு கொடுத்துட்ருக்கோம். அது விஷயமா எந்த நடவடிக்கையும் இல்லை. சும்மா என்னமோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு தபால் அனுப்பிச்சி விட்டு அது வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. ஆமாம், வயலில் தான் நாங்கள் தான் கோரை இருக்குது. எல்லாம் கோரை தண்ணி பாஞ்சு அப்படி கோரை மாடு வச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இவ்வளோ கோரை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயிர் கிடையாது. நான் தண்ணி இந்த தண்ணி பாஞ்சு கோரை வந்துதுண்ணா இயற்கையா பில்லு இதுதான் கோரை. சார் அது பேரூராட்சி மூலிமா அந்த தண்ணியை மணியான அந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு வைப் பண்ணணும். விவசாயம் பண்ணுறதுக்கு வைப் பண்ணி கொடுக்கணும். அப்புறப்படுத்தணும் எப்படி பண்ணால் கழிவுநீர் கால்வா வருதுங்க. காவா இருக்கும். அந்த கழிவுநீர் காவா இது ஏரி இருக்குது. இந்த காவா இருக்குது. அந்த காவா வாரி முன்னே அந்த பக்கம் அப்படி தான் போயிருந்து தண்ணி. இந்த காவா நேராக போயிட்டு அப்படி போயிருந்தது. இந்த பயிரை குப்தி ஏரி பக்கம் போயிட்டு அப்படி போயிட்டோம். அப்படி போய் வழி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பாஞ்சுது தண்ணி. இப்போ மொத்தத்துமே ஆக்கிரம் பண்ணிட்டாங்களே, எப்படி பண்ணுறது? பேரூராட்சி தான் வந்து பாதாள சாக்கடை கட்டி தான் விடணும். இப்போ 2-3 வருஷம் ஆச்சு. 4-5 நான் 22 கொடுத்தோம். அதுலேருந்தே பயிர் வைக்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.